இந்நாள் வரை எங்களை பாதுகாத்து வரும் தெய்வத்தை நோக்கி காலை ஜெபம். இரவும் பகலும் எங்களை விட்டு விலகாமல் காத்து வழி நடத்துகின்ற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இயேசுவே, வழிநடத்தும் மகிமையின் ராஜாவாகிய இயேசுவே, ஆவியானவரே, இந்த புதிய நாளை காண செய்த உமது கிருபைக்காக நன்றி செலுத்துகின்றோம். திரு அவையோடு இணைந்து மாசில்லா குழந்தைகள் விழா கொண்டாட அழைக்கப்படுகின்றோம். மகிமையின் ராஜாவாகிய இயேசுவே, உம்மை எங்கள் கண்கள் காணட்டும். எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது. கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும். ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார். அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும் என்ற வாக்கின்படி உமது மகிமையின் அறிவாகிய ஒளியை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும் ஆண்டவரே. உன்னை பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்றும் என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது என்றும் தேவரீர் சொன்னதுண்டே. அப்படியாக உம்முடைய கண்களில் இப்பொழுது எங்களுக்கு கிருபை கிடைத்ததனால் எங்கள் நடுவில் ஆண்டவரே எழுந்தருள வேண்டுமென்றும் உமது மகிமையை எங்களுக்கு காண்பிக்க வேண்டுமென்றும் ஜெபிக்கின்றோம். உமது தெய்வீக பிரசன்னம் கிருபையால் நடத்த வேண்டுகிறோம். ஆண்டவரின் பெயரே நமக்கு துணை. விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கியவர் அவரே. அவரே நமக்கு துணையுமானவர். உம்மையே நம்பியிருக்கின்றோம். எங்களுக்கு சகாயம் செய்ய விரைந்து வாரும் இரக்கத்தின் ஆண்டவரே. உம்மை வாழ்த்துகின்றோம், வணங்குகின்றோம், ஆராதிக்கின்றோம், நன்றி செலுத்துகின்றோம். இன்றைய நற்செய்தியில் புதிதாய் பிறந்த ஒரு குழந்தையை அரியணையில் இருக்கும் ஏரோது மன்னன் போட்டியாக நினைத்து தன் அரியணையை இழந்து விடுவோம் எனும் அச்சத்தில் 2 வயதிற்குட்பட்ட குழந்தைகளை கொன்று தன்னை கரைப்படுத்தி கொண்டான். ஏரோதால் இயேசுவையோ அவரது முடிவற்ற அரசையோ கைப்பற்ற இயலவில்லை. மண்ணை சார்ந்த அரசால் விண்ணை சார்ந்த அரசை அழிக்க இயலுமோ? இயேசு யாருடைய பொருட்களையும் அரசையும் உயிரையும் எடுக்க வரவில்லை. மத்தேயு 18:3 சொல்லப்பட்டது போல, நீங்கள் மனம் திரும்பி சிறு பிள்ளையைப் போல் ஆகாவிட்டால் விண்ணரசில் புக மாட்டீர்கள் என உறுதியாக சொல்கிறேன். சிறு குழந்தைகளைப் போல் தாழ்ச்சியோடு கபடற்றவர்களாக வாழ அழைக்கப்படுகின்றோம். அப்படிப்பட்ட மனநிலையில் மாறி வாழவும் தன்னை நம்பும் யாவருக்கும், இந்த உலக மக்கள் யாவருக்கும் வாழ்வளிக்க, விடுவிக்க, மீட்பளிக்க வந்த வல்லமையின் கரத்தில் தாழ்த்தி தந்து முது பாதம் அமர்ந்து நன்றி கூறி ஜெபிக்கின்றோம் நல்ல தந்தையே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.